வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, கர்த்தாவே, இந்த காலவேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும் ராஜா. கடந்த எம்மைப்பொழுது மட்டுமாய் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும் ராஜா. அப்பா, அந்த பரிசுத்த கர்த்தாவே, இந்த நாளையும் கர்த்தா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே, இந்த நாளில் உம்முடைய கரமானது எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தேவன் தாமே, எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒழுசினை தயவாய் மன்னித்து இந்த சுத்திகரிப்பின் நாளிலும் கர்த்தாவே ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை உயிர்த்து ஆராய்ந்து எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டு ராஜா பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருப்பல், நீங்கள் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்களும் அந்த பூரண பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு உங்களுடைய தாசர் பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்டது நாங்கள் யாவரும் கர்த்தாவே இந்த அழைத்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவடைந்த நிலை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வாழ்த்தின்படி முடிவடைந்து நிலைத்திருந்து நம்ம ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசியவர்கள் மோடு கூட சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக நாங்கள் ஆவிக்குள்ள எழும்பி பிரகாசிக்கும் ஜெபத்தில் வேதத்தை வாசி தியானிகளை பூரண பசு நாங்கள் அதே வளர மோடு கூட கிட்டுச்செருகிற பிள்ளைகளை காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி உமக்கு பிரியமானது மாத்திரம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா, கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அந்த அதிகாலையில் உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருடைய மனபாரங்கள் துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்ததாம் நீர் மாற்றி போட்டு அப்பா ஸ்தோத்திரிகம் ஒவ்வொருவருக்கும் தகப்பனை நீர் ஆறுதலை கொடுத்து அப்பா மனபாரங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கி போட்டு கர்த்தாவே அப்பா ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசிர்வதிங்க ராஜா. எல்லா விதமான கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ராஜா. உடைய வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு உடைய வார்த்தைகளின்படி கர்த்தாவே 613 கட்டளைகளின்படி நாங்கள் நடந்து அப்பா ஸ்தோத்திரிகம் ராஜா ஸ்தோத்திரிகள் மகிமை நாங்கள் பிரவேசிக்க நாங்கள் மறுரூபமாக நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆதாம் ஏவாள் எழுந்து போனதான கர்த்தவன் மகிமையின் சாயலை நாங்கள் எங்களில் தரித்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஒருபோதும் தகப்படி நாங்கள் இந்த பூமியை நோக்கி பாராதபடி நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டான
கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்று கிடைத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்ற வார்த்தையின்படி ராஜா நாங்கள் ஒருபோதும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை நோக்கி பார்க்காதபடி கத்தாவே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து கத்தாவே ஸ்தோத்திரிக்கம். அந்த சீயோனை நாங்கள் அப்பா சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிற ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா நாங்கள் இந்த உலகம் மாமிசம் பாவம் பிசாசு மரணம் பாதாளம் இப்படிப்பட்ட 6 விதமான நாங்கள் கிரியைகளையும் நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் சத்தத்தையும் கொடுக்க வேண்டுமா செபிக்கிற ராஜா. உடைய பிள்ளைகளா எங்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமா செபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அநேகருக்கும் சத்தியத்தை அறிவித்து அநேகரை ஆயத்தப்படுத்தும் எங்களை வல்ல கருவிகளா நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க. விசேஷமா பரிசுத்த தாசங்களை வல்ல கருவிகளா நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிற ராஜா. அநேக வரங்களையும் ஞானங்களையும் நீர் கொடுத்து அப்பா இன்னும் அதிகமாய் கத்தாவை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியாக நீ செய்ய நன்றி செலுத்த ராஜா. தடைகள் எல்லாவற்றும் தகர்த்தி போட வேண்டுமா செபிக்கிற ராஜா. இந்த நாட்களை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் நிதானித்து கொண்டு கத்தாவே அப்படியே அப்பா ஒருபோதும் உண்மை அஷ்ட செய்தபடி நாங்கள் ஆவிக்குள்ள எழும்பி பிரகாசின் கிருபை பாராட்டுங்க. அப்படியா கூட நீ செய்ய போய் நன்றி செலுத்த எங்களை அவருடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழி திறப்பிக்கிறோம். சகல துதியின் மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறடைகிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.